விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் ஆணைக்கிணங்க உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் க. பொன்முடி மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் சி. பழனி தலைமையில் விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூரில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வீடு கட்டுவதற்கான ஆணையை பொதுமக்களுக்கு வழங்கினார். விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் டாக்டர் கௌதம் சிகமானி, சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ம. ஜெயசந்திரன், மாவட்ட பொருளாளர் இரா ஜனகராஜ், துணை செயலாளர்கள் டி. என். முருகன், தயா இளந்திரையன், இரா கற்பகம், மாவட்ட ஊராட்சி குழு துணை தலைவர் மு. தங்கம், தலைமை செயற்குழு உறுப்பினர் டி. செல்வராஜ், ஒன்றிய செயலாளர்கள் ஜி. இரவிச்சந்திரன், அச்சாயை பிரபு, PVR விசுவநாதன், பிரேமா அல்போன், நகர செயலாளர் கோபிகிருஷ்ணன், பேரூராட்சி மன்ற தலைவர் ராயல் அன்பு, பேரூர் செயலாளர்கள் சுந்தரமூர்த்தி, பூக்கடை கணேசன், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் ராஜீவ்காந்தி, அரசு கூடுதல் வழக்கறிஞர் கார்த்திகேயன், ஒன்றிய குழு தலைவர்கள் தனலட்சுமி உமேஸ்வரன், துணை தலைவர்கள் மணிவண்ணன், குணா, ஒன்றிய நிர்வாகிகள் சக்தி சிவம், அந்தோணியம்மாள், வெங்கட், வா. பிரபு, கணேசன், பிரகாஷ், இளைஞர் அணி ஐயப்பன், காத்தவராயன், சிவா, சேகர், முருகதாஸ், கோபால், ஒன்றிய கவுன்சிலர்கள் செந்தில், அனிதா, மூர்த்தி, சிவா, குப்புசாமி, மணிகண்டன், சத்யராஜ், ஏழுமலை, நகர கவுன்சிலர் கோல்டு, ரவி, சக்தி, ஜெகன், கந்தன் பாபு, தங்கராஜ், ராகவன், ஜல்லி பிரகாஷ், துரை, தொமுசஸ் சரவணன், மகளிர் அணி அமுதா தொண்டர் படை வெங்கட், சுற்றுச்சூழல் அணி சந்திரசேகரன், ஜி. சரவணன், ஊராட்சி மன்ற தலைவர்கள் கண்டாச்சிபுரம் தேவி ரவிக்குமார், ஒட்டப்பட்டு அருணா முருகன், பில்லாம்பட்டு கனகாபழனி, தண்டரை சம்பத்குமார், வீரபாண்டி ராமச்சந்திரன், காடகனூர் மஞ்சுளா சந்தரவடிவேல், மேல்வாளை நித்யா ராஜன், அடுக்கம் மூர்த்தி, ஒதியத்தூர் வீரன் உள்ளிட்ட ஒன்றிய, நகர, பேரூர் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் வி. ஜெயசங்கர் அறிக்கை.